வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு 2025 ரவுண்ட் அப். அதுல முதல் பகுதியா கவிதைகள் ரவுண்ட் அப். ஸோ சொல்வனத்தில் ஏற்கனவே நம்ம சிறுகதைகள் கவிதைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இந்த வருஷம் நம்மளுக்கு 2025 இந்த சிறந்த கவிதைகள், அதாவது நம்மளை பொறுத்தளவு எது சிறந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கு தக்க நபர் பாலாஜி ராஜு அப்படின்னு அவரை வர சொல்லியிருக்கோம். ஸோ அவர் ஏற்கனவே சொல்வனத்திலையும் சரி, அவனாலையும் சரி சில சிறுகதைகள் எழுதியிருக்காரு. கவிதை குறித்து தீர்க்கமான பார்வையில் கொண்டவர். ஜெயமோகன், ஷாலினி வைத்யா போன்ற 2 பேரும் எழுத்தாளர்களையும் வாசிச்சிருக்காரு. நிறைய கவிஞர்களை பற்றியான தன் குறிப்புகளை வெளிப்படுத்தியிருக்காரு. சொல்வனம் கவிதை ஸ்பெஷலுக்கு பங்களிச்சிருக்கார். ஸோ விதவுட் மச் அடு பாலாஜி ராஜு வர சொல்லுவோம். இன்னைக்கு 2025 வெளிவந்த கவிதைகள் ஏன் அவருக்கு பிடிச்சது, அதன் மூலியமாக அவருக்கு பார்த்த அகப்பொருள்னா பொருட்பொருள்னா விளக்க போறாரு. வாங்க சொல்வனம் வினாவனத்துக்குள்ள 2025 கவிதை ரவுண்டப்புக்கு போகலாம். பாலாஜி ராஜு, அவங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வணக்கம். வணக்கம் பாலா. வணக்கம் தினேஷ். சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிடி இல்லாம நேரடியாக கவிதைகளுக்கு போயிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு அப்படின்னு போட்டுட்டோம். ஏன்னா மக்கள் திடீர்னு ஏன் இந்த கவிதை வரலாம் அந்த கவிதை வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட எப்பவுமே இதில் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனாலும் உங்களுக்கு ஏன் அந்த கவிதைகள் பிடிச்சது? நீங்கள் ஜெயமோகன் தலங்களாகட்டும், உங்களோட தலங்களாகட்டும், நிறைய இடங்களில் சில கவிஞர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கீங்க குறிப்பாக. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் குறிப்பிடும் கவிஞர்கள் எந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னு அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். முதல் கவிஞர் நீங்கள் யாரை ஆரம்பிக்க போகிறீங்க? முதல் கவிஞர் மதார். மதாருடைய மாயப்பாறை தொகுப்படி பேச போறேன். மதார் எனக்கு மிகவும் அணுக்கமான ஒரு கவிஞன். அவருடைய முதல் தொகுப்பு வெயில் பறந்தது. அந்த தொகுப்பு வாசிச்சிருக்கேன் 2-3 வருஷம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு மாயப்பாறைன்னு தொகுப்பு விட்டுருக்காரு. அழிசி பதிப்பம் 93 கவிதைகள், பெரிய தொகுப்பு தான். மதாருடைய கவிதைகள் பத்தின ஒரு பொதுவான பார்வை இருக்கு. என்ன பார்வை? எடையற்ற தன்மை, எளிய நேரடியான மொழி, உலகை நோக்கி இலகுவான பார்வை, இந்த மாதிரி பொதுவான ஒரு பார்வை மதாருடைய கவிதைகள் இருக்கு. அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகள் தான். அவருடைய சொல்முறை எப்படின்னா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு நடையில எழுதப்படுபவை. ஒரு தொகுப்பு நீங்க ஒரு மணி நேரத்துல அவர் எல்லா கவிதைகளுமே வாசிச்சிடலாம். அந்த அளவுக்கு எளிமையானவை. நான் மதாருடைய கவிதைகளை பலமுறை வாசிச்சிருக்கேன். மாயப்பாறை தொகுப்புல இருக்கிற கவிதைகள் எல்லாம் பல இணையதழில் அச்சுதழில் வந்த கவிதைகள் தான். அந்த கவிதைகள்லாம் அப்பப்போ வாசிச்சிருக்கேன். அவரோட உரையாடல் இருந்திருக்கேன். மறுவாசிப்பு செய்யும் போது எனக்கு அவருடைய கவிதைகளை நோக்கி என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். சரிங்களா? மதாருடைய கவிதைகள்ல இப்போ நாம ஒரு புறக்காட்சியை பார்க்கிறோம். நம்மளுடைய புலனறிவு அதை ஒரு எல்லையில அடைச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. சரிங்களா? அதே காட்சிகளுக்கு அவர் வேற கோணங்களை கொடுக்கிறார். மதாருடைய கவிதைகள் வேற கோணங்களை கொடுக்கக்கூடியவைதான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, வெளிக்காட்சிகளுக்கும் நம்ம மனசுல இருக்கிற அது தோற்றுவிக்கிற விளைவுகளுக்குமான தொடர்பையே அவருடைய கவிதைகள் அப்படியே ரத்து செய்யுது. ஒரு தோற்ற மயக்கம்னு கூட அதை சொல்லலாம். எப்படின்னா, இது இப்ப நம்ம பாக்குற ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுல ஒரு அறிதல் நடக்கு. நமக்குன்னு ஒரு அறிதல் இருக்கு. அது இந்த அறிதலையே இது மெல்ல உடைக்குது. வாசனுக்குள்ள இது கவிதையில வாசிக்கும் போது ஒரு சின்ன உடைவு நிகழுது. இது எனக்கு நடந்தது. இத ரொம்ப தன்மையா செய்தது அவருடைய கவிதைகள். வற்புறுத்தாம. ஏன்னா அவருடைய சொல்முறை மிக மிக எளியது. ரொம்ப தன்மையா இதை மதார் எப்படி சாதிக்கிறார்னா, அபாரமான கற்பனை சாத்தியங்களாலதான் சாதிக்கிறார். இந்த கோணத்தை வச்சுக்கிட்டு மதாருடைய கவிதைகளை வாசிக்கும் போது அவை ரொம்ப ரொம்ப ஆழங்கொண்டவையா தெரிகின்றன. இன்னொன்னு தத்துவத்துக்கு நெருக்கமா போகுதோன்னு தோணுது. ஏன்னா ஒரு அறிதல் உடையும் போது அங்க நடக்கிறது தத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம் தான். அதனால நான் மதாருடைய கவிதைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாசிப்பு கோணத்தை கொடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயம் எனக்கு ஏற்படுது. நான் அவருடைய கவிதைகளுக்கு இது பெரும் நீங்க எண்ணிக்கையிலுமே இந்த மாதிரி கவிதைகள் அவருடைய
2 தொகுப்பையுமே வச்சு சொல்றேன். நிறைய இருக்கு. மாயப்பாறையில மிகச்சிறந்த கவிதைகள்லாம் இருக்கு. இந்த இந்த பார்வையை வைக்கிற சில கவிதைகள் இருக்கு. நான் ஒரு கவிதையை அதை வாசிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பா. நீங்க அங்க போறது நீங்க சொன்னீங்க இந்த அகப்பொருள்னு இருக்கு, புறப்பொருள்னு இருக்கு. 2யும் நீங்க கட்டுடைச்சுட்டு போறாரு. அது அது ஒரு பிரேக் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மேபி நீங்க கவிதை வாசிக்கிறப்ப அதுக்கான பொருள் விளங்கும்னு நினைக்கிறேன். பட் ஜெனரிக்கா ஒரு கவிதையில நீங்க என்ன பார்ப்பீங்க? ஒரு கவிதை வாசிப்புன்னு ஒரு வாசிப்பு அனுபவம். அந்த வாசிப்பு அனுபவத்துல வந்து ஒரு கவிதை நம்ம சாதாரண பார்த்தீங்கன்னா, சொற்களின் அ அ அ இசைவா? இல்ல அதோட பொருள் குடுக்கும் இன்பமா? இல்ல நீங்க சொல்ற மாரி இந்த அகப்பொருள், புறப்பொருள் இல்ல அகவழி பயணம், புறவழி பயணம் 2க்கான டிஃபரன்ஸா? என்ன நீங்க கவிதையில என்ன ஒரு கவிதையில ஒரு நல்ல கவிதைக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவீங்க? கவிதைகள்ல இப்ப இன்னொரு இன்னொரு விஷயம் நான் அந்த இன்னொரு கவிஞரை பார்க்கும்போது தொடுவேன்னு நினைக்கிறேன். அதை எப்பயுமே சொல்றேன். அஹ் கவிதையில முதல்ல நான் பார்க்கிறது ஒரு கற்பனை உச்சம். நாம அது எங்க போய் எந்த எல்லையை தொடுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். மொழி, சொல்முறை, ஆம், அழகிய கூறுமுறை, இது எல்லாம் தத்துவ நோக்கு எல்லாமே எல்லாத்தையுமே அடங்கின ஒன்னாதான் கவிதை இருக்கு. கவிதைங்கிறதே தத்துவத்துக்கு நெருக்கமான ஒரு 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 வடிவம் தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சிறிய கவிஞன் இப்போ கவிதைகள் வழியா நம்ம ஒரு வாசன் பயணம் செய்யும் போது அது போய் நிக்கிற இடம் அது தத்துவமா தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னொன்னு இப்போ ஒரு பிற இலக்கிய வடிவங்கள் எடுத்துக்கோமே, நாவலோ இல்ல வந்து சிறுகதைகளோ கதாபாத்திரங்கள் வழியா தான் நம்மளுடைய மனசுல நிக்குது. நம்ம என்னைக்கோ வாட்ச நாவல நம்ம நினைவுல இருந்து மீட்டெடுத்தோம்னா எந்த கதாபாத்திரம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். இப்ப பார்த்தோம்னாவே தெரியும். கவிதைகள் வந்து இமேஜஸ். கவிதைகள் நிக்கிறதுக்கு காரணம் வந்து படிமங்கள். நமக்கு என்ன எந்த மாதிரியான படிமங்கள் ஒரு கவிஞர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்கதான் நம்மளோட எப்பவுமே இருக்க போகுது. ஏன்னா கவிதைகள் வந்து உருவாகிறதே படிமங்கள் வழியா. அருமை. நீங்க அருமையா விளக்குனீங்க. சோ அதை சொல்லிட்டு நீங்க மதாரோட கவிதை ஒண்ணு படிக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த கவிதையை வாசிக்கிறேன். ராஜா வேஷ ஆடை ஹேங்கரில் தொங்குகிறது. அதிலிருந்து பிரிந்த ஒரு நூல் தரையில் விழுந்து விட்டது. அதன் முனைப்பகுதியை இழுத்து நகர்கிறது பழுப்பெரும்பு. அது இப்போது புழுவாகிவிட்டது. ராஜா வேஷ ஆடை புழுவேஷத்தை பார்க்கிறது. ராஜா புழுவை பார்த்து விட்டது. இது இந்த கவிதை எளிமையா இருக்கு, ஆனா தொந்தரவு பண்ணுது. ராஜா வேஷ ஆடை பிரிந்த ஒரு நூல் இப்படி இருக்கிறது. அப்படியே மாறி ராஜா புழுவை பார்க்கறது போகும்போது ஏற்படுற வியப்பு, அது நமக்குள்ள நிகழ்த்துற ஒரு இதைத்தான் நான் உடைவு தருணம்னு சொன்னேன். மதாருடைய பெரும்பாலான கவிதைகளை தான் செய்யுது. நான் அவருக்கு இந்த மாதிரியான வாசிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அருமை அருமை அருமையான விளக்குனீங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கவிதை வந்து அந்த எம்பரர்ஸ் க்ளாத்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை எனக்கு குடிச்சதா வெளிப்படையா பார்க்கும்போது. பட் நீங்க விளக்குனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மதாரை பத்தி பேசிட்டோம். அடுத்த கவிஞர், அடுத்த கவிதை பத்தி பேசலாம். அடுத்து யாரை பத்தி சொல்ல போறீங்க? அடுத்து ஆனந்த்குமார். ஆனந்த்குமாரோடைய முதல் தொகுப்பு டிப் டிப் டிப். அதுக்கு நான் வந்து ஒரு வாசக நூல் எழுதியிருந்தேன். கவிதைகள் இதழில் வந்தது. அது மூணு வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வான்கோ பதிப்பகம் வந்து பிளம் கேக் அப்படின்னு ஒரு தொகுப்பு விட்டுருக்காங்க. அவருடைய தொகுப்பு அச்சுத்தரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு தாளுமே இது ரெண்டு பக்கமும் அப்படின்னு பாக்குற அளவுக்கு கெட்டியா இருக்கு. தரமான ஒரு அச்சுத்தரம். ஆனந்த்குமாரை பத்தி பேசும்போது இன்னொன்னு சொல்வனம் கவிதை எழுதலுக்காக நான் அவரை கூப்பிட்டு பேசும்போது அவருடைய முதல் கவிதை சொல்வனத்துல தான் வந்ததுன்னு சொன்னார். அதை குறிப்பிடுறேன். ஆனந்த்குமாரை பத்தி பேசும்போது அவர் மொழியை எப்படி கையாளுறாருன்னு சொல்லி பேசலாம். சரிங்களா? மிகச் செறிவான மொழி நடை, அதனாலேயே கூடி வர்ற இசைத்தன்மை ஆனந்த்குமார் கவிதைகள் நிறையவே இருக்கும். ஆனந்த்குமாருடைய கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு அதை எப்படி நான் காட்சிப்படுத்திக்கிறேன் அப்படின்னா, எல்லாமே சின்னதா இருக்கும்போது ஒரு அழகு வந்துருது. குழந்தை, கண்குட்டி, சிறிய அணில், இல்ல ஒரு சின்ன ஒரு பொருளுடைய சிறிய வடிவமே கூட நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அழகுணர்வை தான் கூட்டுது. அட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சிடறோம். ஒன்னு அழகுன்னு சொல்லும் போதே நமக்குள்ள தூய்மையா ஒண்ணு நடக்குது. அழகுணர்வு அப்படிங்கிறது அன்பினுடைய இன்னொரு வடிவம், இனிமையினுடைய இன்னொரு வடிவம் தான். ஆனந்த்குமார் கவிதை உலகம் வந்து எல்லாத்தையுமே இந்த இந்த சின்ன வடிவமா பாக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
அவர் தொட்டு பேசுற எல்லாத்தையுமே இந்த சிறிய வடிவங்கள் நீட்சியா தான் பாக்குறாருன்னு தோணுது. அவர் சீரியஸான கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பெரும்பாலான கவிதைகள், ஒரு கவிஞனுடைய பார்வைங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்கு, அப்படி ஒரு தொகுப்பு வாசிக்கும் போது நான் இதுனா அப்படின்னு அவன் முன்னாடி வைக்கிறான். அதை பார்க்கும்போது எனக்கு தோன்ற வார்த்தை இனிமை, அப்புறம் அது அது கொடுக்குற நேர்நிலைத்தன்மை. இவரு இரண்டாவது இந்த தொகுப்பு ப்ளம் கேக் வாசிக்கும் போது அவரு தேவதேவன் மரபை சார்ந்தவர்னு நல்லா துளங்கி வருது. சின்ன ரொம்ப அழகிய சின்ன கவிதையெல்லாம் கூட எழுதியிருக்காரு. இப்போ நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். நான் அவளை சிறு விரல் பற்றி அழைத்து வருகிறேன், அதற்குள் நீங்கள் இந்த உலகை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு மென்மையான ஒரு கோரிக்கையை வைக்குது. இந்த மாதிரி ஒரு கவிதை தான். இப்ப இனிமைன்னு சொல்றேன் இல்லையா, அப்புறம் சிறிய வடிவம்னு சொல்றேன் இல்லையா, அதை சொல்ற மாதிரி ஒரு கவிதையை வாசிக்க காமிக்கிறேன். மழை பெய்து கொண்டிருந்த ஊரில் இருந்து மழை பெய்யாத ஊருக்குள் நுழைகிறது என் வாகனம். அழுங்காமல் துடைக்காமல் காரின் மேல் இருத்தி அழைத்து வருகிறேன் கொஞ்சம் மழையை. அதிகாலை மலரை பார்ப்பது போல எனது காரை அதிசயமாக பார்க்கிறது ஊர். காரின் மேல் குந்தி இருந்து தனது குட்டி குட்டி கண்களை உருட்டி உருட்டி முதல் முறையாக மழை பெய்யாத ஊரை பார்க்கிறது மழை. மழைங்கிறதே தரிசனம் தானே. அது அதுக்கு அதிசயமா இருக்கும். இப்ப இது இன்னுமே நான் ஆழமா விரிக்கலாம், ஆனா இது வாச்சோன்னா அப்படின்னு தோணுது இல்ல, அதுதான் ஆனந்த்குமார் பெரும்பாலான கவிதைகள் அப்படி இருக்கும். அருமை அருமை. அப்படியே அந்த பெர்ஸ்பெக்டிவா மாத்திட்டாரு. நம்ம எல்லாம் மழையை பார்த்துட்டு இருப்போம், மழை துளி வந்து ஒரு மாற்றி அது நம்மளை பார்க்குது அப்படின்னு, இயற்கை நம்மளையும் ரசிக்குது, நம்மளும் இயற்கையோட ஒன்றிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அருமையான கவிதை, வாசித்தமைக்கு நன்றி. ஸோ அங்கிருந்து நம்ம மதார் பார்த்துட்டோம், அனந்த்குமார் பார்த்துட்டோம். அடுத்த கவிஞர் உங்களுக்கு பிடித்தவர்? அடுத்த கவிஞர் சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன். சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் வந்து ஆனந்த்குமார் மதார்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரியான கவிஞர். எப்படின்னா, மிக அடர்ந்த மொழி, உக்கிரமும் பித்துத்தன்மையும் கொண்ட கவிதைகள். அவருடைய மொழி வந்து அந்த உக்கிரம் வந்து மொழி வாயிலா மட்டும் இல்ல, அவர் பேசுற பொருளுமே அப்படித்தான் இருக்கும். அவர் கவிதைகள் வந்து நான் புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன பரிதவிப்பு இருக்கு. வாசனுக்கும் அந்த பரிதவிப்பு பத்திக்குது அப்படியே. எப்படின்னா, இந்த உக்கிரமான கூறுமுறை வழியா அவரே உருவாக்குற படிமங்களும் நமக்கு தெரியுது. அதெல்லாம் ரொம்ப வந்து தனித்தன்மையோடையும் இருக்கு. இப்போ நவீன கவிதைகளுக்கே உரிய சில விஷயங்களை அவர் தொட்டு பேசுற, தனிமை, காமம், வலி, நிச்சயமின்மை, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் தொட்டு பேசுறாரு. ஆனா அவர் பேசுற உணர்வுத்தளம் வந்து நெருப்பு மாதிரி பத்திக்குது நம்மளை வாசிக்கும் போது. எப்படின்னா, இப்ப நான் மனுஷனா இருக்கிறேன், அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆங்ஸ்ட் அவர் கவிதைகள் இருக்கு, ஒரு பதைப்பு இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத நோக்கிய பயணம் தான் அவர் கவிதைகளோன்னு தோணுது. நான் அவருடைய உன்னை கைவிடவே விரும்புகிறேன்னு முதல் தொகுப்பு வாசிச்சிருக்கேன். வான்கோ பதிப்பகம் அவருடைய சியர்ஸ்னு தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனந்த்குமாரோடைய தொகுப்பு வெளியிட்ட அதே பதிப்பகம் தான். அதை நான் வாசிக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்படி சொல்லணும், கவிதைகள் சிறப்புதலுக்கு அவரு நிறைய கவிதைகள் அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஒரு வரியை மட்டும் சொல்றேன். மீதம் இருக்கும் நம்பிக்கையே நீ இப்போது சொல்லாகாதே அப்படின்னு ஒரு வரியை வாச்சோன்ன அப்படி நமக்குள்ள அது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும், இதுதான் நான் உக்கிரமான பித்து முக்கிரம் கூடிய ஒரு மொழின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு வரிக்காகத்தான் ஒரு வாசன் கவிதைகளை வாசிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பல கவிதைகளை வாசிச்சு பார்க்கலாம். இந்த மொழியில் கொண்டு வருகிற அர்த்த சாத்தியம், அதுதான் சதீஷ்குமாரோடது. இப்போ இப்படி சொல்லாம, இப்ப நான் ஊருக்கு போறேன், பெட்டியில இடம் இல்ல, ஒரே ஒரு தொகுப்பு தான் வாங்க முடியும் அப்படின்னா நான் சதீஷ்குமார் தொகுப்பு தான் சியர்ஸ் தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு என்ன பாதிக்கிற ஒரு கவிஞன் சதீஷ். ஒரு கவிதையை வாட்சி காமிக்கிறேன். அது இப்ப நான் பேசினதுல இருந்து அங்க கூட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். 2 ஆப்பிள் பெட்டிகள் டாடா ஏசியில். ஆப்பிள் பெட்டிகளுக்கு நடுவே 2 ஆப்பிள் பெட்டி அளவுக்கு உடல் மடக்கி படுத்திருந்தான் அவன். அதிகாலை பனியூரிய மலைகளின் சாலையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வண்டி. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் 2 ஆப்பிள் பெட்டி அளவுள்ள அவனை யாராவது கேரி பேக்கில் வாங்கி செல்வார்கள். யாராவது ஒரு துண்டறிந்து வாயிலிடுகையில் அவன் இனித்தாலும் இனிப்பான்.
அருமை, அருமை. இங்கதான் சோ இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இனிச்சா நினைச்சிருவானோ ம். அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருது. கரெக்ட். சதீஷுடைய கவிதைகள்ல அதனால முக்கியத்துவம் வருதுன்னு நினைக்கிறேன். அருமை, அருமை. அருமையா இருந்துச்சு. நீங்க வாசிக்கும் கவிதைகள் உங்கள் தேர்ந்தெடுக்கும் வந்து நீங்க சொல்ல சொல்ல தெரியுது. உங்களோட உங்களோட டேஸ்ட்டையும் உங்களையும் கொஞ்சம் அறிய முடியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் என்ன ஒரு நண்பரை சொன்னா அவர பத்தி சொல்லலாம் அப்படிங்கிற மாரி, உங்கள் கவிதை சாய்ஸ சொன்னீங்கன்னா, உங்கள பத்தி அறிய முடியும் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. அருமையான கவிதைகள். அடுத்த கவிஞர் உங்களை பாதித்த 2025ல் பாதித்த கவிஞர் யாருன்னு நினைக்கிறீங்க? கவிஞர் கொஞ்சம் மூத்தவர் ரவி ம். சுப்பிரமணியன். ஓ! அருமை. அவர் பேரு இப்பதான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லாங் லிஸ்ட்ல கூட வந்திருக்கு. சாகித்ய அகாடமியோட லாங் லிஸ்ட்ல அவர் ஆமா பேர். ஆமா. அருமையான பன்முக கவிதை கேட்டேன். ஆளுமை, ம்ஹ்ம். கவிஞர், எழுத்தாளர், ஆவணப்படம், குறும்பட இயக்குனர், இசைக்கலைஞர், ம்ஹ்ம். நவீன கவிதைகளுக்கெல்லாம் நிறைய மெட்டு அமைச்சிருக்காரு. இப்ப நடிகர், இப்போ இப்படின்னு பன்முக ஆளுமை, நீண்ட நாட்களா இலக்கியத்துல இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆளுமை அவரு. கண்டிப்பா. சொல்வனம் இதழுக்காக நான் வந்து இப்போ அவரை தொடர்பு பண்ணும்போது புத்துணர்வோட உடனே ஒரு 10 கவிதைகள் இந்தாங்க பாலாஜி வச்சுக்க அனுப்பிச்சாரு. அதாவது கவிதைகள் இப்ப முதல் முறையா பதிப்பிக்கிற ஒரு கவிஞனுக்கு இருக்கிற அதே உத்வேகத்தோட அனுப்பிச்சாரு. ம். ஆம், 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 ரொம்ப ஓகையோட அனுப்பிச்சு வச்சாரு. இன்னொன்னு, அவர் இப்போ அந்த சொல்வனம்காக நிறைய கவிஞர்களோட கவிதைகள் வந்துகிட்டு இருந்தது, அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். நவீன கவிதைகளுக்கே உரிய சட்டகத்துக்குள்ள இருக்கிற கவிதைகள் அவை. இப்ப நிலா, இப்ப தனிமை, இந்த மாதிரி நவீன கவிதைகளுக்கே உரிய நிலா, அது கடல், வெக்கை, காற்று, தனிமை, கவிஞனா இருக்கிற நான், இந்த மாதிரி இதெல்லாம் தவறு இல்லை. இது என்னைக்குமே இதுக்கெல்லாம் இடம் உண்டு. இந்த மாதிரி கவிதைகளே வாசிட்டு இருக்கும்போது அவருடைய கவிதையை நான் வாசிச்சோன்னா எனக்கு ஒரு 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 பிரீஸ் மாதிரி இருந்தது. எப்படின்னா, ஓசை நயம் கொண்ட லயம் கூடிய கவிதைகள் அவருடைய கவிதை. நான் கணையாளி வெளியிட்ட கணையாளி கவிதைகள்னு ஒரு தொகுப்பு விட்டுருந்தாங்க. அந்த தொகுப்பை நான் வாசிச்சிருக்கேன். அதுல அவருடைய கவிதைகள் இருக்கு. இணையதழில் இங்கொன்னா அங்கொன்னா ரவி சுப்ரமணியம் அவர்களுடைய கவிதைகளை வாசிச்சிருக்கேன் நான். அப்புறம் அவருடைய பேரை வந்து தவறா ப்ரொனவுன்ஸ், ரவி சுப்பிரமணியம்னு பேரை போட்டு, அது என்னுடைய தவறு தான். அதையுமே வந்து கருணையோ எடுத்துட்டு பாலாஜி கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப தன்மையான ஒரு மனிதர், இனிய மனிதர் அப்படின்னு தோணும். இன்னுமே தொடர்புல இருக்காரு. இப்ப இது இந்த மாதிரி வாசிச்சுட்டு இருக்கும் அவருடைய கவிதையில் இருக்கிற சில வார்த்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் மரபு தொட்டு போற ஒரு மூத்தவர் அப்படின்னு சொல்லும். ஆனாலுமே ஒரு மாற்றத்துக்காக இசைக்கு நெருக்கமான கவிதைகளோ அப்படின்னு தோணுது எனக்கு. அருகிருக்கும் தனியன் அப்படின்னு இந்த வருஷம் அவருடைய தொகுப்பு வந்திருக்கு. நான் அந்த தொகுப்பை வாசிக்கல, ஆனா அந்த தொகுப்புல இருந்து நம்ம சொல்வனத்துல வந்த கவிதைகள்ல அந்த சில கவிதைகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. அருகிருக்கும் தனியன்கிற தலைப்புலயே ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதை வாச்சொன்னு பிடிச்சிருச்சு. நான் இப்ப ஓசை நயம், இசைக்கு நெருக்கமானது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தோடுவது. இந்த கவிதையை வாசிக்கலாமா? வாசிங்க கண்டிப்பா. நாதஸ்வர கலைஞனின் வீட்டை உதறிய மகன், நடுவயது பரதேசி, கோயிலே வாழ்வு, கௌபீனமும் அரைவேட்டியுமே இடையாடை, மேல் துண்டே சட்டை, சத்திரமே படுக்கை, பொது கிணற்றில் குளியல், மந்தார இலை பிரசாதமும் இசையுமே உணவு, பாடகி பாட கருத்து, கணக்கு, அழகு, உரையாடல், அறியாமை, தீர்மானம் என மாயச்சுழல் லௌதிகத்தால் ஏகமாய் நிறைந்த அர்த்தமின்மைகள் கண் திறந்து தலையாட்டி தாளமிடும் வேளையில், மூளையோரம் முகவெளியில் துயில்மேவும் பாவனையில் ஆழ்ந்து அலைக்கழிபவனுக்குள் நுழைகிறது காணம். வெக்கைக்கு பின்னான இரவின் மழையில் தலையாட்டுகின்றன தளிர்கள். தேங்குகணம் விலக அனாந்தர பாதை திறந்து அவன் நாசியை ஸ்பரிசிக்கிறது அருகியதொரு ராக வாசனை. குரலும் கீதமும் தாண்டிய உணர்தலில் துயருரு கரைய பெருகி வழிகிறது கண்ணீர். அவனுக்காக பாடுவதாகவே உணர்கிறான். நிகழும் காணமும் அவனும் ஒன்றாக காலியான பாத்திரத்தில் சற்றும் எதிர்பாரா வேளையில் ஸ்வராட்சர அமுதத்துளிகள் விழ ஐயோவென்கிறான் தாழாமல். இந்த கவிதை, அவன் ஒரு தனிய வீட்டுல இருக்கிறான். இசைக்கலைஞருடைய வீட்டை சேர்ந்த ஒரு ஆள். ஆனா அவன் வந்து ஒரு நாடோடிய வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்துட்டு இருக்கான்.
ம். உனக்குள்ள தனிமை பெரிய வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. இசை வந்து காற்றுல மிதந்து அவனுக்கு வரும்போது ஒரு நொடி எல்லாத்தையும் மறந்துட்டு, ஐயோ! இசையினுடைய தூய்மைக்கு நெருக்கமா போய் ஒரு விஷயத்த பார்த்து ஐயோன்னு மலைக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த இத வாச்சோனே வந்து உட்கார்ந்தது இந்த கவிதை. அருமை. எனக்கு நீங்க வந்து கவிதை முடிக்கிறத விட அந்த தொடங்குனப்போ, அந்த சித்திரத்த கிரியேட் பண்றாரு பாருங்க. அந்த அவர் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத அத கிரியேட் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த இசைய ம். பத்தி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சிறுகதை மாரியே தான் இருக்கு. ஆமா. சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அது சொல்றது, கண்டிப்பா. இசை வர்றதெல்லாம் சொல்றேன். நீங்க சொன்ன மாரி தான் ஞாபகம் ரவி சுப்ரமணியன் வந்து அந்த ரொம்ப நீங்க சொன்ன மாரி ரொம்ப குழந்தையான கவிஞர் அப்படின்னு சொல்ல முடியும். அவரு இப்ப சமீபத்தில இந்த திரைப்படத்தில நடிச்ச பிறகு, அத அவ்ளோ ஆர்வத்தோட பகிர்ந்துகிட்டார். அவர் இந்த நடிச்ச காட்சிகளாகட்டும், அந்த ட்ரெய்லர் வந்த பிறகாகட்டும், அதோட அ ப இதெல்லாம் வந்த பிறகு ரொம்ப ப குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கவிஞர்களுக்கே உரிய இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன் அது. அ ஸோ அது அருமையான கவிதை, அருமையான வாசிப்பு. மீண்டும் நன்றி. அடுத்த அடுத்த ஆளுக்கு போயிரலாம். அடுத்த கவிஞருக்கு போயிரலாம். அடுத்து நீங்கள் போலாம். அடுத்த கவிஞன் வேணு தயாநிதி. ம். அம் அ அமெரிக்காவுல வாழ்ற ஒரு ஆளு. 10 வருஷமா இணையதள் எல்லாத்துலயும் நெறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அவருடைய கவிதைகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். புலம்பெயர் இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். இப்ப ம். புலம்பெயர் இலக்கியம்ங்கிறது மேற்கத்திய நாடுலேருந்து வரலாறு முழுக்க நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது தான். கவிஞர்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. ஐரோப்பால இருந்து அமெரிக்கா வந்த கவிஞர்கள் உண்டு. இந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து இப்போ சூழலுக்காக வெளியே போன ஆட்கள் உண்டு. ம். இது எப்பவுமே இருக்கிறது தான். இப்போ நமக்கு நெருக்கமானதுன்னா அப்போ இலங்கை ம். கவிஞர்கள் பத்தி பேசலாம். இப்போ சேரன், சுகல்வரத்தினம் அப்படின்னு 2 பேர் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ம். சேரன் நம்ம சொல்லணும் முதல்ல கூட உடனே கவிதைகள் அனுப்பிச்சு வச்சாரு. அன்னைக்கு எழுதின கவிதை அனுப்பிச்சு வச்சாரு. ம். இது அவர்களுக்கே உரிய உணர்வு நிலைகள் அந்த கவிதைகள் நம்மளால உணர முடியுது. என்னன்னா வெளியே தள்ளப்பட்ட அரசியல் சூழல், அது கொடுக்கிற பதற்றம், ஒரு இடத்துல வந்து பொருந்திக் கொள்ளக்கூடிய கட்டாயம் அப்படிங்கிற சில விஷயங்கள் அவங்க கவிதைகள் இருக்கதான் செய்யும். அதற்கே உரிய படிமங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அது புரிந்து கொள்ளத்தக்கது. அந்த கண்டிப்பா. அந்த உணர்வு நிலை புரிந்து கொள்ளத்தக்கது. இப்போ இலங்கைக்கு வெளியே பாரம்பரியமான தமிழ் பின்புலத்திலிருந்து ஒரு மேற்கத்திய நாடுகள் வந்து வாழ்ற கவிஞர்கள் தமிழ்ல இருக்கலாம். இப்ப வந்து பெருந்தேவி சொல்லலாம். ம். அவங்க தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கிற ஒரு கவிஞர். இப்போ கண்டிப்பா. நான் என்ன இப்ப எதுக்கா வேணு வாழ்ற இடத்த பத்தி பேசுவோம். இப்போ மினியாபோலிஸ்ல இருக்காரு. கடுங்குளிர், ஏன்னா நதிகள் சூழ்ந்த ஒரு இடம் அந்த மாநிலம். கடுங்குளிர் இருக்கிற ஒரு இடம். இப்போ இப்போ என்னன்னா கொதிக்க கொதிக்க வெயில் அடிக்கிற ஊர்ல இருந்து இப்போ மினசோட்டா மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு கவிஞன் புலம்பெயர்ந்து வரோம். அது முதல்ல பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏற்படுறது ஒரு அதிர்ச்சி தான். கண்டிப்பா. கடுங்குளிர், தனிமை, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல இருந்து உடன்பட்ட ஒரு நிறம், ஒரு நிலத்துல இருந்து இன்னொரு எல்லைக்கு அப்படியே எதிரில் இருக்கிற ஒரு நிலை. அதுல இருக்கிற பறவைகள், அணில், மரம், அதை பார்க்கும்போது முதல்ல ஒரு அதிர்ச்சி உள்ளாது. ஒரு கவிஞனுக்குள்ள ஒரு சின்ன உடைவு நிகழுது. அது என்ன ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா மனசுல படியுது, அது உறையுது. அந்த உறைந்தவை வந்து படிமங்கள் ஆகுது. இப்படித்தான் கவிதைகள் உருவாகி வர முடியும். இப்படி ஒரு கடுங்குளிர் பனிர் நிலத்தை புலம்பெயர்ந்த ஒரு மனம் எப்படி எடுத்துக்குது, ஒரு கவிஞன் அதை எப்படி அணுகிறான் அப்படிங்கிறதுக்காக இப்ப வேணுவுடைய இந்த கவிதை தொகுப்பு வாசிக்கலாம். வேதாளத்துடன் செல்வதற்கான எளிய விதிகள் அப்படின்னு தலைப்புல வந்திருக்கு. இது 2024 வந்து தொகுப்பு தான். எவ்வளவு வாசிக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த கவிதையில தனித்துவம் சொல்றது, இப்போ ஒரு வாசனுக்கு என்னன்னா, பாரம்பரியமான தமிழ் நிலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கடுங்குளிரான நிலத்துக்குமான ஒரு பயணம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உணர்வுகளை நம்மளுமே அதை பார்க்க முடியுது. இந்த பயணம் முரண்பட்ட நிலங்கள், அதுக்குள்ள ஒரு பயணம். அப்புறம் இந்த புறக்காட்சிகள் மனசுக்குள்ள செட்டில் ஆகுறது வந்து இப்ப படிமங்களா ஒண்ணு பாக்குற காட்சிகள், அது கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு கவிஞனுடைய மனசுல வந்து படிமங்கள் ஆகுது. இந்த படிமங்கள் வெளியே கவிதைகளா வரும்போது ஒரு மரமோ ஒரு பறவையோ அது வெறும் மரமாகவும் பறவையாகவும் விழுகிற பனியாகவும் இருக்கிறது இல்லை. அது வந்து மிக ஆழமான தத்துவார்த்த தளங்களுக்கு போகுது. மெய்பெருண்மை மெட்டபிசிக்கல் சென்ஸுக்கு தான் போகும். அதுக்கு
அதை வெறுமனே காட்சிகளா மட்டும் விவரிச்ச முடியாது. காட்சிகளா விவரிக்கப்படுற கவிதைகள் காட்சிகளாவே நின்றும். அப்படி வேணுடைய கவிதைகள் அப்படி நிக்கல. எனக்கு வாசிக்கும் போது தத்துவார்த்தமான ஆழங்கள் கொண்ட கவிதையா அப்படின்னு தான் தோணுச்சு. இது எவ்வளவு வாசிக்கப்பட்டதுன்னு தெரியல. அவரு தமிழ் நிலத்தை சார்ந்த மிகச்சிறந்த கவிதைகள் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு கவிதையினுடைய அவுட்லைன் மட்டும் சொல்றேன். மதுரைக்கு போறோம், ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு காட்சியை அங்க இருக்கிற வெறும் காட்சிகளாக விரியும் அந்த கவிதை. சிலை, அங்க இருக்கிற பொருட்கள், இப்படி போய்கிட்டே இருந்து ஒரு சிலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஈல போய் முடியும் அந்த கவிதை. வெறும் காட்சிகளா இருந்து கூர்மையா அப்படியே ஒட்டி 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 போய் இப்படி ஒரு ஸ்பேஸ் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல யோசிச்சீங்கன்னா எல்லாம் கூர்ந்து அங்க வந்து ஒரு ஈல வந்து உட்காருது. ரொம்ப புதுமையான எனக்கு ரொம்ப புதிய ஒரு கவிதை இருந்து அந்த கவிதையே பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரே பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் போய் முடியும். பரவலான ஒரு பரந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து அப்படியே குறுகி 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 ஜூம் இன் பண்ணி ஒரு ட்ரோன் ஷாட் இது பண்ற மாதிரி குவியுது அப்படியே. அவருடைய கவிதைகள்ல மிக நகை உணர்வு கொண்ட மெல்லிய அங்கதம் கொண்ட கவிதைகளும் எழுதியிருக்காரு. அதான் 2 நிலங்களுக்கான கவிதைகளுமே இதுல இருக்கு. என்னன்னா 10 வருஷமா எழுதின கவிதைகள்ல ஒரு தொகுப்பு தான் வந்திருக்கு வேணுவோடது. 10 வருஷம் எழுதின கவிதைகளை குவிச்சு ஒரு தொகுப்பு ஆக்கியிருக்காரு. இந்த தொகுப்பு வாசிக்கும் போது எனக்கு தோணுது வேணும் இன்னும் நிறைய எழுதியிருக்கலாமோ, இன்னும் நிறைய தொகுப்புகள் வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் வேணும் இப்ப பேசணும்னு நினைச்சேன். இப்போ இந்த வேணுனுடைய தனித்துவம் அப்படின்னா இந்த பணிநிலத்தை அவர் மொழியில கவிதைகளை எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக. ஒரு தமிழ் வாசனுக்கு இது ஒரு ஆங்கில கவிஞர்கள் நிறைய இந்த மாதிரி நிலத்தை எழுதியிருக்கலாம். ஆனா ஒரு தமிழ் மாநிலத்தில இருந்து இப்படி ஒரு கவிதைகள் வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சில கவிதைகள்ல சில வரிகளை வாசி காமிக்கிறேன். கண்டிப்பா. விசும்பில் இருந்து குளிர்த்து தெரிக்கிறது முதல் துளியின் பனி அப்படிங்கும்போது முதல்ல விழுற பனி அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியமாயிருது. இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஈக்குள்ள போகும்போதும் முதல் விசும்பு அப்படிங்கும் போதே பிரம்மாண்டம். அங்கிருந்து அப்படியே ஒரே ஒரு பனித்துளி, முதல் பனித்துளி, முதல் மழைத்துளி, முதல் பனித்துளி அப்படிங்கும் போது அது கொடுக்கிற உணர்வு வேறையா இருக்கு. அப்புறம் ஏரிகள் நிறைந்த நிலம் தான். இந்த ஏரிகள் வாயிலாதான் அங்க வந்து மினசோட்டாவுக்கெல்லாம் அவ்வளவு குளிர், கடும் குளிர், -25 பாகையெல்லாம் போற குளிர் நிலம் அது. இப்போ இந்த கவிதை, இந்த வரிகளை பாருங்க. இப்போது எங்களுடன் ஏரி தியானிக்கிறது, காற்று தியானிக்கிறது, வானம் தியானிக்கிறது, மரங்கள் தியானிக்கின்றன, மலைகள் தியானிக்கின்றன, அணிலின் வெளித்திரையில் ஒரு பிரதான ஓவியமாய் அசைவின்றி எஞ்சி ஒருங்கும் இப்பிரபஞ்சம். அருமை அருமை. ஆஹா, எவ்ரிதிங் இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது எல்லாருமே வந்து ஒன்றோட ஒன்று ஐக்கியமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென் நிலைக்கு கொண்டு போற மாதிரி ஒரு கவிதை அருமையா இருக்கு. நீங்க சொல்றப்பவே அது வாசிக்கணும்னு தோணுது. சில சமயம் அந்த சில கவிதைகளை படிச்ச பிறகு ஒரு 10 வரி தான் படிச்சிருப்போம், ஆனா அது ஒரு 10 மணி நேரம் 10 நாட்கள் கூட நம்மளை புரட்டி போட்டு அப்படியே சாந்தப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஜென் நிலையான கவிதை. வேணுவை நான் படிச்சதில், ஆனால் நீங்கள் அறிமுகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. அது நீங்கள் சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆளுமைகள் இங்கே வரப்போ அவர்களுக்கு கொண்டு வரும் சுமைகள் வேறு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கால மாற்றம் அப்படின்றது ஒன்று, அடுத்தது வந்து நீங்கள் க்ஷண மாற்றம் அப்படின்றது ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த நீங்கள் சொல்கிற அந்த என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் கடும் வெயிலில் இருக்கிற ஒரு பிரதேசத்துலேருந்து இங்கே வர்றவங்க, அதுவும் பிகாஸ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வர்றவங்களுக்கு வந்து இன்னும் வழிகள் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் புலம்பெயர்ந்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போனாலே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கவிஞர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போனாலும் அந்த குளிருக்கே கவிதையெல்லாம் கூட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு மினசோட்டா மாதிரி ஒரு குளிர் பிரதேசம் வந்து எப்படி இருக்கும்னு தெரிய முடியும். தட்ஸ் அருமையான அறிமுகம். அடுத்த கவிஞர், கடைசி கவிஞர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்களேன். 2 பேர் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ மொழிபெயர்ப்பு கவிதைகளுக்குள்ள போகலாம். மொழிபெயர்ப்பு அப்படின்னா இப்போ பரவலா தமிழ்ல இயங்கிட்டு இருக்கிற ஆளுமைகளை பத்தி பேசலாம். கவிஞர் மோகன் ரங்கனுடைய 2 மொழிபெயர்ப்பு தொகுப்புகள் நான் வாசிச்சிருக்கேன். அவரே கவிஞர்கள்னால ஒரு மேற்கத்திய கவிஞர்கள் மொழிபெயர்க்கிறார், ரொம்ப அழகை மொழிபெயர்ப்பு. எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் வந்து ஹிந்தி கவிதைகள் மொழிபெயர்த்திருந்தார், அந்த தொகுப்பு வாச்சேன்.
பாதி பழுத்த கொய்யாவை போல அப்படின்னு தலைப்பு நினைவு கூறுது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. யுவன் சந்திரசேகர் ஜென் கவிதையில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த சில யுவன் சங்கர் ஜென் கவிதையில் நான் இதெல்லாம் சொல்றது நான் வாசிக்க போறேன், எனக்கு ஆர்வம் இருக்குது இதெல்லாம் வாசிக்கிறதுங்கிறதுக்காகவும் நான் அதை சொல்றேன். அப்புறம் சார்லஸ் ஸ்மித் கவிதைகள் வந்து சங்கர் ராமசுப்ரமணிய கவிஞர் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. இப்ப மொழிபெயர்ப்பு தமிழ்ல கவிதை மொழிபெயர்ப்பு நிலந்துகிட்டே இருக்கு. இதுல நம்ம சொல்வனம் கவிதைகள் சிறப்புதலுக்காக ரிஷான் ஷெரீப், இலங்கை ஆளுமை, அவர் பரவலா வால்யூமினஸ் ஒர்க், அவர் எழுத்தாளர் கவிஞர், நிறைய மொழிபெயர்ப்புல ஈடுபட்டு ஒருத்தர். கேட்டவுடனே ஒரு மொழிபெயர்ப்பு அனுப்பிச்சு வச்சாரு. ஈழ கவிஞர் ஒருவருடைய மொழிபெயர்ப்பு, கவிஞர் இஸ்ரு சாமர சோமவீரா. சரிங்களா? நான் ஈழத்திலிருந்து உருவான கவிதைகள் வாச்சதில்லை. எனக்கு அந்த வாட்சோன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, பனை மரமும் விரிஞ்ச செம்மண் நிலமும் தான் முதல்ல இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அப்ப கவிதைகள் படிமங்களை தான் நம்ம கிட்ட விடுது. காட்சிகள் வெறும் காட்சிகளா இருக்கிறது இல்லை, அவை வேற ஒரு அர்த்தம் துணிக்குத்தான் நம்ம மனசுல ஏறி நிக்குது. இந்த ஒரு வெயில் காய்ந்த பனை மரமும் செம்மண் நிலமும் தான் உடனே வாட்சோன்னு மனசுல இருந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு கவிதையில சிறுகாட்டுக்குருவின்னு ஒரு கவிதை இருக்கு, நான் வாசிக்க போறது இன்னொரு கவிதை. இந்த கவிதையை பத்தி சொல்லிடுறேன் நான். ஒரு குழந்தையினுடைய கையில மரித்த ஒரு குருவி இருக்கு. சரிங்களா? இந்த இமேஜ் பாருங்க. அதாவது கவன்ல குறி பார்த்து அந்த குழந்தை அடிக்குது, அது தவறியும் நினைக்குது, ஆனா தவறு குருவி அடிச்சிருக்கு. அந்த குருவியை ஏந்திக்கிட்டு நின்று அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. இந்த இமேஜ் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு என்ன. வாட்ச உடனே இந்த இமேஜ் நம்ம எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? குற்ற உணர்வு இதை எளிமையா எடுத்துட முடியாது. மரித்த பறவை குழந்தையின் கையில் அப்படிங்கும் போது அது வேற ஒன்னாயிருது. அது இந்த கவிதையில அவர் வந்து ஒப்பாரி பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் சாலையில் நான் போகிறேன் அப்படின்னு அவர் இந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. அப்புறம் கவிதையில் இருக்கிற இது நான் என்ன இவருடைய சிறு சாமவீராவுடைய என்ன தொகுப்பு பேர் அப்படின்னா, ஓர் இதயம், ஓர் உடல், ஓர் ரகசியம். ரிஷான் ஷெரீப் மொழிபெயர்ப்பு 75 கவிதைகள். அதுல சில சொல்லாடல் பாருங்க, ஞாபக வனம், ஞாபக மேடு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு புதுசு. கவிதைகளை ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான சில வார்த்தை பயன்பாடுகளுக்காகவும் இதெல்லாமே புதுசா இருக்கு. ஞாபக வனம் அப்படின்னா அவருடைய கவிதைகள் என்ன பேசுனா, தனிமை, நினைவேக்கம், இந்த மாதிரி சில சில விஷயங்கள தொட்டு பேசுது. எனக்கு என்னன்னா, நமக்கு நெருக்கமான ஒரு நிலத்துல இருக்கிற ஒரு ஆளு, நமக்கான அரசியல் கொந்தளிப்புகள் இருக்கு, ஆனா அவனுடைய மனசுல என்னவா இருக்கும், என்ன பேசுபொருள் இருக்குங்கிற ஒரு சின்ன ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அடிப்படை மனித உணர்வுகள் ஒண்ணுதான் இல்லையா, எங்க இருந்தா என்ன அப்படின்னு இந்த கவிதையெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. உணர்வு தளங்கள் ஒன்னாத்தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒரு கவிதையை வாசிக்கிறேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு பறந்தவர்கள். ஒன்றாக ஒரே கிளையில் கீச் பீச் என்ற சந்தோஷ ஆரவாரம் செய்த நேசப்பறவைகள் பறக்கின்றன பல்வேறு நாடுகளுக்கும், கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, ஒமானுக்கு, அபுதாபிக்கு, தொலைதூரத்துக்கு. இங்கு நன்றாக இருக்கிறது, நீயும் வா என அவ்வப்போது அழைக்கிறார்கள் என்னையும். அங்கு செல்பவர்களிடம் அவர்களுக்காக கொடுத்து விடுகிறேன் காட்டுப்பழங்களை. நேரம் கிடைக்கும் போது போய் பார்த்து நலம் விசாரித்து வருகிறேன் அப்பறவைகளை, ஈன்றவைகளை. இங்குதான் நன்றாக இருக்கிறது என்பதை கூறவே மாட்டேன். ஒற்றையாக தனித்து கிளையில் மலர்ந்திருந்து சூரியன் உதிப்பதை பார்த்திருப்பேன் அப்படின்னு எழுதுறார். அது நீங்க சொன்ன முடியும். இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையோட பெரும் சோகமே வந்துட்டு தாய் தந்தையை நம்ம பெற்றவங்களை வச்சு பிரிஞ்சிருக்கிறது தான். அதை வந்து ஒரு கவிஞரை வந்து இப்படி படிமமா சொல்லும்போது உண்மையிலே அது புலம்பெயர்ந்தவர்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஹிட்ஸ் அன்னவ் அப்படின்லாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இப்ப புலம்பெயர்னா தமிழர்கள் மட்டும் அங்க புலம்பெயர்ல, வாழ்வியல் சூழலுக்கு அங்க இருக்கிற சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. அங்கிருந்து பிழைக்கிறதுக்காக இலங்கை ஆட்களே போறாங்க. இப்ப பொதுவா அங்க இருக்கிற அவர் அங்கேயே இருக்கிறாரு, அங்க இருக்கிற ஆள் வர சொல்றாங்க. அது இது வழியா ஒரு தனிமையை தான் அது சொல்லுது. அது தனியா அழகிய ஒரு ஒரு கூறுமுறையினால கவிதைகளும் நிக்குது. பறந்தவர்கள் தலைப்புமே வந்து நல்லா இருக்கு. அதனால இந்த கவிதையை வாசிச்சேன் நான். ஒரு
ஒரு ஒரு புதுமைக்காக, ஒரு 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 வித்தியாசமான ஒரு தன்மைக்காக, ஒரு வெரைட்டிக்காக கண்டிப்பா வாசிக்கலாம். விஷாந்த் ஷெரீப் ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காரு. அருமை, அருமை. சூப்பர். அருமையா சொன்னீங்க. ரொம்ப நீங்க சொன்ன மாரி புலம்பெயர் வாழ்ல சொன்ன மாரி, பட் எனக்கு இந்த கவிதையில நீங்க படிக்கிறப்போ வந்துட்டு, நீங்க வெளியூருக்கு போறப்ப அங்கலாம் அழகு தெரியுது. ஆனா, அ அவங்க மிஸ் பண்றது வந்து உள்ளூர்ல இருக்கிற அந்த அழகு. ஈன்றவர்களை இவரு பார்க்க போறப்போ, அவர் அந்த அழகுங்கிற சொல்ல யூஸ் பண்ணாம சொல்லியிருக்காரு. உண்மையான அழகு அதுதான் அப்படிங்கிற மாரி எனக்கு மனசுல பட்டுச்சு. பட் எனிவே இதுல உண்மை. இதுல இளையோடுறது வந்து ஒரு இழப்பு தான். எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். அதான் இலையுதிர் காலத்துல அருமையா சொல்லியிருக்கீங்க. சரி அடுத்த கவிஞர். அடுத்த அடுத்த கவிஞர் வந்து சோ விஜயகுமார். ஆ, சோ விஜயகுமார் இந்த 2025ஆம் வருடம் குமரகுருபரன் விருது பெற்றவர். 3 தொகுப்பு முன்னாடி வந்திருக்கு. 2025ல அம்மாவிற்கு ஒரு கண்ணில் பூ அப்படிங்கிற ஒரு தொகுப்பு விழுந்திருக்கு. இப்போ என்ன, ஏன் அவருடைய கவிதைகளை நான் எனக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஊட்டுது, ஈர்க்கக்கூடியதாம இருக்கு அப்படின்னா, மிக தீவிரமான மொழியில் எழுதப்பட்ட கவிதைகள். தீவிரமான மொழி மட்டும் இல்ல, நீள் கவிதைகள் தான் எழுதுறாரு. இப்ப பொதுவா நவீன கவிதைகள் எல்லாமே 1-2 பக்கத்துக்குள்ள முடிஞ்சிடும். நீள் கவிதைகள் கலாப்ரியால இருந்து தேவதேவன் வரைக்கும் எழுதியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. எல்லா கவிதைகளுமே ஒரு தோப்புல பாத்தீங்கன்னா பல நீள் கவிதைகளுமே இருக்கும். ஓன் சங்கர் வரைக்குமே எல்லாரும் எழுதியிருக்காங்க. நீள் கவிதைனா இவருடைய இது பக்கம் பக்கமா விரியுது. சரிங்களா? இப்போ நீள் கவிதைகள் எழுதுறதுல என்ன ஒரு சவால் இருக்கும் அப்படின்னா, கவிஞன் வந்து கவிதை எழுதுற செயலை வந்து இப்படி உருவப்படுத்திக்கலாம். கயிற்றின் மேல் நடக்கான். சரிங்களா? அவன் சமநிலைக்கு வந்து கம்பியை பயன்படுத்தல, படிமங்களை பயன்படுத்தலாம். இந்த படிமங்களை சிதைக்காம வாசகன்ட்ட கொண்டு போய் கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு கவிஞனுக்கு. இப்போ மரபு கவிகள் இவ்வளவு நீளம்னா நீள் கவிதைகள் இன்னும் நீளம். இது கவிஞன் படிமங்களை எடுத்துட்டு போகும்போது சேர்ச்சிடக்கூடாது. நீள் கவிதைகள்ல ஒரு படிமமோ பல வாசகங்களோ வரலாம். நடுவுல அந்த அந்த ஒரு ஒரு அறுபடாத ஒரு இழை இருக்கணும். அது உடஞ்சிருச்சு அப்படின்னா வாசக கவனம் சிதைஞ்சிடும். ரொம்ப கடினமான, அதாவது நீர்த்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீள் கவிதைகள். ஏன்னா இப்படி ஒண்ணு வந்தது, இப்படி ஒண்ணு, இந்த படிமம் வந்தது, இங்க வந்தது அப்படிங்கிற வாசகனுடைய வாசிப்பை வந்து தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போற ஒரு கடமை இருக்கு நீள் கவிதைகளுக்கு. அது இல்லைன்னா அது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா விஜயகுமார் வந்து நீள் கவிதைகள் தான் எழுதுறாரு. பெரும்பாலும் நீள் கவிதை, சின்ன கவிதையில எழுதியிருக்காரு. பெரும்பாலும் நீள் கவிதைகள் தான் இருக்கு. அதுதான் நான் முதல்ல வாச்சதே அம்மாவை பத்தின ஒரு கவிதையை தான் வாச்சேன். இப்ப இந்த கவிதையை வாசிக்கிறேன். உக்கிரமான ஒரு சிக்கல். அம்மாவை பத்தின அம்மா அப்பா உறவுகளை சார்ந்த கவிதைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. இல்ல இந்த கவிதை இப்ப வாச்சோன்னா இப்படி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. வாசிக்கிறேன் பாருங்க. லக் பிடுங்கப்பட்ட ரோபோவை போல வலிப்பு வரும்போதெல்லாம் நிலத்தில் வீழ்வாள் அம்மா. அம்மாவின் நிழல் என்றாவது விழ வேண்டும் மெத்தைகளால் ஆன நிலத்தின் மீது. அம்மாவிற்கு பிடிவாதம் அதிகம், செல்ல கோபங்கள் அதிகம். குழந்தைகளைப் போலவே அடம்பிடிப்பார், குழந்தைகள் போலவே அடிப்பார். சப்தமாக வாயில் கோரை ஒழுக அழுவார். அவள் உடலில் ஒரு புறம் அவளது பால்யத்தை விட்டு வெளிவரவில்லை, அவளது மூளையிலும். இயல்பான கண்களுக்கு சற்றே மாறுகன், இயல்பான கைகளுக்கு கொஞ்சம் எட்ட முடியாத உயரத்தில் அம்மாவின் ஒரு கை. இயல்பான கால்களுக்கு கொஞ்சம் எட்ட முடியாத தூரத்தில் ஒரு கால். இயல்பான மூளைக்கு நிகராக வளராத பிடிவாதம் அவளின் மூளை. அம்மா அவளது இடதுபுறத்தால் கைவிடப்பட்டது, தனது வலதுபுறத்தால் வளர்ந்து வந்தாள். சூம்பிய வயிறு பலூன் போல் வீங்கிய போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நான் இறந்து பிறப்பேன் அல்லது பிறந்தவுடன் இறப்பேன் என அனைவரும் நினைத்தார்கள். நான் பிறக்கும் போது தான் இறந்து விடுவோமோ என அம்மா பயந்தாள். நான் பிறந்தேன் அவள் கருப்பையின் இடதுபுறத்திலிருந்து. அம்மா பிறந்தது முதலே பாவாடை சட்டை தான், திருமணமானது முதல் நைட்டி தான். அம்மாவின் பழைய ஆடைகள் வேறு தேவைகளுக்காக கிழித்து எடுத்துக் கொள்கிறோம். அதாவது இது இப்படி விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இந்த கவிதை எப்படி முடியும்னா, அம்மா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுதான் அவளுக்கான எழுச்சி மிகுந்த நாட்டில். ஏன்னா வெளி உலகத்தை பாக்குறேன். அம்மா இப்படி ஒரு அம்மா. இது வந்து இந்த கவிதை ஏற்படுத்துற உணர்வுகளை வந்து உக்கிரம், ஒரு சின்ன ஒரு பித்து இருக்கு, சோகம்தான்.
சோகம் இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான சூழல் இல்லை. ஆனா அதுக்குள்ளேயும் அம்மா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற அம்மாவுடைய உடையோ அம்மாவுடைய உருவமோ எல்லாமே வெறும் அம்மாவா இருக்கிறது இல்லை, அது வேறொன்னா பரவி நம்ம மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் தான் அது. இது ஒரு மிக நீண்ட கவிதை. இது மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. நான் விஜயகுமார் நான் தொகுப்பை வாசிச்சது இல்லை, ஆனா நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தன்மைக்காக நீல் கவிதைகள் இந்த ஒரு உக்கரத்துக்காக நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அருமை அருமையா சொன்னீங்க. இந்த கவிதை வந்து நீங்க சொன்ன பிறகு வந்துட்டு நீல் கவிதையா இருந்தாலும் அதை வாசிக்கணும்னு தோணுது. நீங்க சொன்னதுல வந்து அந்த சித்திரங்கள், இந்த ரவி சுப்பிரமணியன் கவிதையாகட்டும், விஜயகுமார் கவிதையாகட்டும், எனக்கு வந்து அந்த சித்திரங்கள், உருவாக்கும் சித்திரங்கள், படிமங்கள் கண்டிப்பா கவிதைக்கு தேவை. சொல்நயம், நீங்க சொன்ன ரவி சுப்பிரமணியத்தோட அந்த சொல்நயம் ஆகட்டும், இல்ல அந்த இசைவு எல்லாமே இருந்தா கூட அந்த அந்த சித்திரங்கள் நமக்கு மனக்கண்முள் கொண்டு வரும் சித்திரங்கள், அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதாகட்டும், அவங்க சும்பிய வயிறு சும்பிய காட்கள் அப்படின்னு சொல்றப்போ அந்த அந்த சித்திரங்கள் கிரியேட் பண்ணுது. 2 வார்த்தைகளை கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க சாதாரணமா. ஸோ அதனால கவிஞர்களை மெஜிஷியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க அடுத்த வருஷம் படிக்க வேண்டிய சில கவிதை தொகுப்புகள் பத்தி ஏற்கனவே சொன்னீங்க. பட் ஆனா நீங்க முக்கியமா எதிர்பார்க்கும் கவிதை என்னென்னு சொல்லுங்க. வாசிக்கக்கூடிய கவிதை தொகுப்புகள் யாரு, நீங்க எதிர்பார்க்கும் கவிஞர்கள் யாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் இந்த வருஷம் நீங்க படிக்கணும்னு நினைச்சு விடுபட்ட கவிஞர்கள் யாராச்சும் இருப்பாங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் மதார். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்காரு புவன் சங்கர். புவன் சங்கருடைய 2 தொகுப்புகள் வாசிச்சிருக்கேன். அவருடைய கவிதை தொகுப்பு கட்டுரைகளும் எழுதியிருக்கேன். ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், கவிதைகள்.in இதில் வந்திருக்கு. இந்த வருஷம் வான்கோ பதிப்பகம் அவருடைய தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த தொகுப்பை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வான்கோ பதிப்பகம் லட்சுமணனுடைய தொகுப்பையும் சேர்த்து ஒன்னா வெளியிட்டாங்க. புவன் சங்கருடைய தொகுப்பு அடுத்த தொகுப்பு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ரவி சுப்பிரமணியம் அவருடைய ரவி சுப்பிரமணியங்கிற சங்கர் ராம் சுப்பிரமணியம் அவருடைய கவிதைகள் நான் இது வரைக்கும் வாசிச்சதில்லை. இணையத்துல வாசிச்சுட்டு இருக்கேன் அவருடைய கவிதைகளை, இங்க ஒண்ணு அங்க ஒன்னா வாசிச்சுட்டு இருக்கேன். அவரை தொகுப்பா வாசிக்கணும்னு எனக்கு தோணுது. நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு, நிறைய படைப்புகள் பத்தின பார்வை முன்வைக்கிறாரு. பொதுவாக கவிஞர்கள் தயக்கமா இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. அவர் நிறைய எழுதிட்டு இருக்காரு. அவருடைய தொகுப்பு வாசிக்கணும்னு எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அப்புறம் யுவனுடைய ஜென் கவிதைகளுடைய மொழிபெயர்ப்பு கண்டிப்பா வாசிக்கணும்னு தோணுது. யுவனுடைய கவிதைகளை நான் வாசிச்சதில்லை. அவர் ஒரு தொகுப்பு 2 தொகுப்பு வந்திருக்கு. அவருடைய கவிதைகளை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மேதைகள் தேவதச்சன் ஒரு தொகுப்பு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பெண் கவிஞர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. பொன்முகலி, இந்த மாதிரி சில பெயர்கள் இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய கவிதைகளையும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு கவிதைகள் நான் சொன்னேன் இல்லையா, சார்லஸ் மிக்கோட மொழிபெயர்ப்பு இருக்கு, அந்த கவிதைகளை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லாம நான் எப்பவுமே நினைச்சுக்கிறது வெஸ்டர்ன் போய்ட்ஸ், அமெரிக்கன் போய்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வாசிக்கணுமோ. ஏன்னா அது ஒரு பெரிய களம் இல்லையா. தமிழ் கவிதைகள் ஒரு கவிதை வாசகனுக்கு வந்து விரிஞ்சு வாசிக்கிட்டே தான் போகணும். எப்படி நம்ம வந்து சிறுகதைகளையும் நாவல்களையும் மேதைகளை வாசிக்கிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் நிறைய வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வருடம் கவிதைகளால் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு நானே விரும்பிக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க கொடுத்த இந்த தொகுப்புகளாகட்டும், நீங்கள் கொடுத்த வாசிச்ச 7 கவிஞர்களாகட்டும், அவங்களுடைய கவிதைகள் வாசிச்ச விதம், அது தவிர நீங்க அதை எப்படி கவிதையை அணுகுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஸோ அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி. ஸோ இதன் மூலிமா வந்து பார்க்குற வாசகர்களுக்கு வந்துட்டு இதுதான் கவிதையா, இதை விட நல்ல கவிதை நான் படிச்சிருக்கேன், இல்லைன்னா இதில் மோசமான கவிதையோட நல்ல கவிதை இருக்கும் அப்படின்லாம் வரும். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவிட்டி. இதோட இந்த பேட்டி நான் எடுக்கிறப்ப வந்துட்டு நான் பாஸ்டன் பாலாஜி கிட்ட சொன்னது என்னன்னா, இதை பார்த்துட்டு இன்னொரு 10 பேர், ஒரு 10 பேராச்சும் ஒரு 10 கவிதைகள் புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறத, அந்த தொகுப்பா வாசிக்கணும். நீங்க சொல்றது நான் அடிக்கடி நீங்க சொன்னீங்க, அந்த தொகுப்பா வாசிக்கிறப்ப தான் அந்த ஒரு கவிஞரோட புக் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத நம்மளால அசஸ் பண்ண முடியும். அது ஒரு கவிதை 2 கவிதைன்னு படிக்கிறது அதுவும் வகுப்பு தான். நீங்க நேரவின்மை காரணமாக அப்படி படிச்சுட்டு போனாலும் கூட அவர் ஒரு கவிதை எழுதிட்டு அந்த தொகுப்புலேயே அடுத்த கவிதைகள் அப்படி படிக்கிறப்ப வந்துட்டு ஒரு மனச்சித்திரத்தோட அந்த கண்டினியூஸ் உருவாகிட்டே போகணும். அதன் மூலியமா அந்த கவிஞருக்கு ஒரு சித்திரமும் உருவாகும் அப்படின்னு எனக்கு தோணுது.
சிறுகதையில் ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம இயல்பாக அமைஞ்சிரும். ஆனால் கவிஞருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 10 கவிதை கவிச்சா தான் உங்களுக்கு அவரோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் தெரியும், அவரோட மோட் ஆஃப் ஒர்க் தெரியும், அவர் மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க எந்த எந்த நிலையில் அப்படின்னு சொன்னீங்க. அடிக்கடி பித்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. கவிஞர்களுக்கு அது ரொம்பவே அதிகம். கோணங்கி தொடங்கி ரமேஷ் பிரதன்லேருந்து எல்லாமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் குறிப்பாக நீங்கள் ரவி சுப்ரமணியம் சொல்கிறப்ப எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் அவர் கூட பழகியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த சித்திரம் எனக்கு இயல்பாக வந்துச்சு. இப்போ ஷெரீஃப் பற்றி சொன்னீங்க, இலங்கை. அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இயங்கிட்டு இருக்காரு தமிழ் ஸ்கூலில். நிறைய தொகுப்புகளும் கொண்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரிஷானோட ஷெரீஃபோட இதுவும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ பாபா, நீங்கள் முடிவாக சொல்லியிருந்த இந்த கவிதை ரவுண்ட் அப் வந்து எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்ததை பட்டுச்சு. பாலாஜி, நீங்களும் அருமையாக விளக்குனீங்க. பாபா, நீங்கள் சொல்லுங்கள். நன்றி தினேஷ், ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்தீங்க. இது ஒரு மிக கஷ்டமான வேலை. அதாவது பாலாஜி ராஜு எப்பவுமே மிக சிறப்பா செஞ்சிருவாரு. அவரை பின்தொடர்றதுங்கிறது இயல முடியாத காரியம். சோ தினேஷ், நீங்க நல்ல ஈடு கொடுத்தீங்க. அதுக்காகவே என்னோட சிறப்பான பாராட்டுக்கள். உங்களோட பன்முகத்தன்மை தெரியும், இருந்தாலும் இந்த பேட்டியில நீங்க டக்கு டக்குன்னு அதுக்கு ஏற்றபடி சொன்னது. பாலாஜி ராஜு அரைத்த குரலுக்கு உடனடியாக நீங்க கவிதை சிறப்பிதழ், இரு சிறப்பிதழ்கள் ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்தீங்க. நூற்றுக்கணக்கான தற்கால முக்கியமான கவிஞர்களை அணுகி அவர்கள்கிட்ட இருந்து கவிதைகள் வாங்கி அதை வந்துட்டு சல்லடை போட்டு அதுல இருந்து சுவாரஸ்யமானதை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க. மிக்க மிக்க நன்றி. அதோட தொடர்ச்சியா இதை பாக்குறேன். நீங்க ஒரு பன்முக ஆளுமை, அதாவது நீங்க ஒரு சிறுகதை ஆசிரியர், நாவல் இந்த இதுல இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க, பங்கெடுத்திருக்கீங்க, கவிஞர். உங்ககிட்ட இருந்து நாங்க பல்வேறு விஷயங்களை இது மாதிரி எதிர்பார்க்கிறோம். மேபி ஒரு ஆந்தாலஜி 2025 கவிதைகள் அப்படிங்கிறத நம்ம கிண்டல் மாதிரி வெளியிடலாம். அதுக்கப்புறமா உங்களோட கவிதை தொகுப்பு எல்லாத்தையும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். நன்றி பாலாஜி ராஜு. நன்றி.